friends, welcome to NAMMA VEEDU. இன்னைக்கு நம்ம வீட்டு சமையல் அறையில நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்க அப்படினா நான் இன்னைக்கு வெஜிடபிள்ஸ் வச்சு கட்லெட் தாங்க இன்னைக்கு நான் ரெடி பண்ணியிருக்கேன். சோ ரொம்ப டேஸ்டா இருக்கும், ரொம்பவும் நல்லா இருக்கும். வெஜிடபிள்ஸ் சாப்பிடாம குழந்தைங்க வந்து ரொம்ப ராவடி பண்ணுவாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் புதுசா டிஃபரெண்டா செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இதனுடைய டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். சோ வெஜிடபிள் சாப்பிடாம இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா நல்லாவும் சாப்பிடுவாங்க, ஸ்ட்ரென்த்தும் ஆகும். சோ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வர பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இப்ப வீடியோக்குள்ள இப்போ வாங்க என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம். கேரட் ஒரு 100 கிராம், பீன்ஸ் ஒரு 100 கிராம் நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உருளைக்கிழங்கு ஒரு 3 உருளைக்கிழங்கு எடுத்து அதை வந்து நல்லா வேக வச்சு தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ அடுத்தது வெங்காயம், பெரிய வெங்காயம் இது 2 பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கியிருக்கேன். பச்சை மிளகா ஒரு 3 பச்சை மிளகா ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன். கருவேப்பிலை தேவையான அளவு பொடியாக நறுக்கியிருக்கேங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இதுக்கு இஞ்சி பூண்டு விழுது தேவையான அளவு, வரமிளகாய் தூள், கரம் மசாலா தேவையான அளவு, மஞ்சள் தூள் தேவையான அளவுங்க. இப்போ இதனுடைய மசாலா எப்படி நம்ம ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் ஒரு கடாயை வச்சுருக்கேன். இப்போ அடுப்பை வந்து ஆன் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த கடாய் வந்து நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதுக்கப்புறமா இது கூட வந்து நம்ம ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் இதுக்கு தேவையான அளவு ஆயில் வந்து இதில் விட்டுருக்கேன். இப்போ இந்த ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆகட்டும். இதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகை வந்து ஆட் பண்ணியிருக்கேங்க. இப்போ கடுகு வந்து நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ பாருங்கள், கடுகும் நல்லா பொரிஞ்சு வருது. இப்போ இது கூட பச்சை மிளகாய் வந்து கட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இது எடுத்துக்கேன். இது ஃப்ளேவருக்காக டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகங்க. இப்போ இது ரெண்டும் போட்டதுக்கப்புறமா கறிவேப்பிலை இதையும் வந்து பொடியாக கட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பெரிய வெங்காயம், அது 2 பெரிய வெங்காயத்தை நான் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், இது எல்லாத்தையும் நல்லா வதக்குறேன். ஸோ வெங்காயம் வந்து கொஞ்சம் கலர் ஆகிற வரைக்கும் இதை நம்ம வதக்கிக்கலாங்க. இப்போ பாருங்கள், நல்லா வெங்காயத்தை வதக்கிட்டேன். இப்போ இதில் வந்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பை நான் இப்போவே வந்து ஆட் பண்ணிடுறேன். உப்பு போட்டு நீங்கள் வெங்காயத்தில் வதக்கினீங்க அப்படின்னா வெங்காயம் வந்து சீக்கிரமாக வந்து வதங்கிடும். ஸோ அதனால் உப்பு வந்து இதுக்கு தேவையான அளவு உப்பை நான் இப்போயே ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ இது கூட இஞ்சி பூண்டு விழுதை வந்து இது கூட கொஞ்சம் குறைன்னு அரைச்சிக்கிட்டிங்கன்னா கூட போதும், ரொம்ப நைஸாக தேவையில்லை. இந்த மாதிரி அரைச்சி பண்ணால் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இந்த இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் வந்து போகட்டும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது கூட வந்துட்டு வரமிளகாய் தூள், கரம் மசாலா, மஞ்சள் தூள் காரத்துக்கு தகுந்த அளவு நான் எடுத்துருக்கேங்க. பச்சை மிளகாய் ஆல்ரெடி போட்டிருக்கோம். ஸோ அதனால் காரத்துக்கு தகுந்த அளவு எடுத்துக்கோங்க. குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால காரம் வந்து கம்மியாகவே எடுத்துக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ இதுவும் வதக்கிட்டேன். இப்போ இது வதக்கினதுக்கப்புறமும் கேரட்டும் பீன்ஸும் இது கூட ஆட் பண்ணியிருக்கேன். நான் இன்றைக்கி ஒரு 3 வெஜிடபிள்ஸ் வந்து நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்குங்க. இது கூட நீங்கள் இன்னும் பட்டாணி, பச்சை பட்டாணி இந்த மாதிரி வந்துட்டு இன்னும் என்னென்ன காய்கறி வந்து நீங்கள் இது கூட ஆட் பண்ண நினைக்கிறீங்களோ ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 3 காய் வந்து இது கூட நான் ஆட் பண்ணியிருக்கேங்க. இப்போ பாருங்கள், இது நல்லா இந்த மசாலாவோட நல்லா கிளறி விடுங்க. இது கிளறி விட்டுட்டு தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி ஒரு 2 மினிட்ஸ் வந்து அப்படியே இருக்கட்டும். அந்த எண்ணெயில் வந்துட்டு நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம வந்து தண்ணி வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ காய் வந்து 3/4 பதம் வெந்தால் போதுங்க. இப்போ பாருங்கள், தண்ணி கூட நான் லைட்டாக தான் விடுறேன், ரொம்பலாம் தண்ணி இது கூட ஆட் பண்ணக்கூடாது. காய் வந்து 3/4 பதம் வெந்துச்சுன்னா போதும், நமக்கு செய்யறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் லைட்டாக மட்டும் தண்ணி தெளித்து விடுங்க. தெளித்து விட்டு நல்லா இதை கிளறி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், இதை நல்லா நான் கிளறி விட்டுட்டேன். இப்போ இது ஒரு 5 மினிட்ஸ் இருக்கட்டும். காய் வந்து நல்லா 3/4 பதம் வெந்துடும். இப்போ பாருங்கள், நல்லா இதாகுது. ஸோ உருளைக்கிழங்கு கொஞ்சம் நிறையா கூட ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். கேரட் பீன்ஸை விட உருளைக்கிழங்கு வந்து கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்பவே டேஸ்ட் வந்து அது தனி டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி ஒரு 3 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு தான் நான் இன்றைக்கி எடுத்தது. ஸோ அதை நல்லா ஃபஸ்ட்டு வேக வச்சு அதனுடைய தோலை வந்து உரித்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இது நல்லா வதங்குது. இப்போ அதனுடைய தண்ணி எல்லாமே வந்துட்டு நல்லா சுண்டிடுச்சு. இது ரொம்ப ஈஸி, ரொம்ப கஷ்டம்லாம் இல்லைங்க. ஸோ இந்த மாதிரி வந்து செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்க வந்து ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. காரமும் கம்மியாக இருக்கும். ஸோ வெஜிடபிள் சாப்பிடாமல் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிடவும் ரொம்பவும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பாருங்கள், அந்த உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, அதை நல்லா மசிச்சுக்கிட்டேன்.
இந்த மாதிரி மசிச்சு இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படியே உருளைக்கிழங்க போட்டிங்க அப்படின்னா வேறு ஏதாவது ஒரு டம்ளரோ இல்லை ஏதாவது ஒரு கப்போடியினுடைய அடிப்பாகத்தை எடுத்துக்கிட்டு இந்த இதுலேயே போட்டுட்டு நல்லா நசுக்கி விடுங்க. ஏன்னா இப்போ காய்கறி எல்லாமே வந்து ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகணும். ஸோ அந்த அளவுக்கு எப்படி உங்களுக்கு எந்த வே ஈஸியோ அந்த வேவை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து ஆல்ரெடி மசிச்சிட்டேன். இப்போ இது கூட போட்டுட்டு எல்லா காயும் வந்து ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நான் வந்து இதை கிளறி விடுறேன். இப்போ பாருங்கள், நான் ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கிளறி விடுறேன். இப்போ நல்லா கிளறிக்கோங்க. நமக்கு வந்து உருண்டை பிடிக்கிற அந்த பதத்துக்கு வரணும். இப்போ நல்லா கிளறிடுங்க. இப்போ இதனுடைய ஹீட் வந்து நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம இதை வந்து உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். ஸோ ஹீட் ஆறுற வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். இப்போ அடுத்தது வந்து ஒரு கப் வச்சுருக்கேன். அதில் வந்துட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு வந்து ஆட் பண்ணியிருக்கேங்க. அடுத்தது இது கூட வந்து லைட்டாக தண்ணி விட்டு இதை வந்துட்டு கட்டி இல்லாமல் நல்லா கலக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா கலக்கிறேன். இப்போ இது கூட வந்துட்டு நான் லைட்டாக உப்பு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா மேலே கோட்டிங் போடுறதுனால அதில் லைட்டாக உப்பு இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நான் இது கூட வந்து உப்பு வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க. வெஜிடபிள்ஸ்லேயும் உப்பு போட்டிருக்கோம். ஸோ அதனால் லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க போதும். இப்போ பாருங்கள், நல்லா உப்பு ஆட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி மாவு பதத்துக்கு வர மாதிரி கலக்கிக்கோங்க. கட்டி எதுவுமே விழக்கூடாது. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கலக்கிக்கோங்க. இந்த வந்து பிரெட் க்ரம்ஸ்ங்க. ப்ரெட்டை வச்சு தூள் ரெடி பண்ணது. இது நான் வீட்லேயே ரெடி பண்ணினேன். ஸோ அதனுடைய வீடியோட லிங்க்கை வந்து ஐக்கானில் தரேன், போய் செக் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷன்லேயும் தரேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ பிரெட் க்ரம்ஸ் ரெடியாக இருக்குது. அடுத்தது மைதா மாவு ரெடியாக இருக்குது. எண்ணெயும் அடுப்பில் வச்சு ஹீட் ஆகிட்டு இருக்குதுங்க. இப்போ அந்த ரெடி பண்ணி பார்த்தீங்களா, அதுவும் வந்துட்டு ஒரு கடாயில் போட்டிருக்கேன். இப்போ ஹீட் வந்து ஆறிடுச்சு, வெதுன்னு தான் இருக்குது. ஸோ இதை வந்து நல்லா கையில் வந்து நல்லா பெரட்டி விட்டுருங்க. ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா பெரட்டி விடுங்க. இப்போ பாருங்கள், நான் நல்லா பெரட்டி விடுறேன். இப்போ இதை வந்துட்டு சின்ன உருண்டையாக பிடிச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் சின்ன உருண்டையாக பிடிக்கிறேன். அப்படி சப்போஸ் உங்களுக்கு வந்து ரொம்ப கொலன்னு இருக்குது அப்படின்னா இது கூட வந்துட்டு அரிசி மாவு இல்லைன்னா மைதா மாவு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து இதனுடைய பதம் வந்து கரெக்டாக இருக்குது. நான் அதனால் எதுவுமே இன்றைக்கி ஆட் பண்ணல. இப்போ பாருங்கள், உங்களுக்கு எந்த சைஸ் வந்து ஓகே அப்படியோ அந்த சைஸ்க்கு நீங்கள் வந்துட்டு இதை இது பண்ணிக்கோங்க. உருண்டை பிடிச்சிட்டு நான் இந்த மாதிரி வடை மாதிரி தட்டிட்டேன். அடுத்தது இதை வந்து மைதா மாவில் போட்டு 2 பக்கமும் எடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு பிரெட் க்ரம்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் நல்லா அதனுடைய ஃபுல்லாக வந்துட்டு அந்த பிரெட் தூள் வந்து எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா பெரட்டிக்கோங்க. இது பாருங்கள், இந்த மாதிரி பெரட்டிட்டு அதனுடைய உடையாமல் இருக்கிறதுக்காக அதனுடைய ஓரத்துலலாம் நல்லா லைட்டாக தட்டி விடுங்க. ஸோ பிரெட் க்ரம்ஸ் வந்து அதனுடைய ஃபுல்லாக வந்து ஒட்டி இருக்கணும். அப்போ தான் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி. ஸோ உங்களுக்கு இதில் எந்தெந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். உருண்டையை கூட அப்படியே கூட நீங்கள் இது பண்ணிக்கலாம். இல்லை இதில் வேறு ஏதாவது ஷேப் வேணும் அப்படின்னா அது கூட நீங்கள் ரெடி பண்ணலாம். இப்போ பாருங்கள், நானே இதை மைதா மாவில் போட்டுட்டு இந்த பிரெட் க்ரம்ஸ் வந்து மேலே கோட்டிங் மாதிரி போடுறேன். ஸோ இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ உங்களுக்காக தான் நான் அடுத்த இதுவும் காட்டுறேன். இப்போ இந்த மாதிரி பண்ணிவிட்டு இந்த ஓரத்தில் இருக்கிறதையெல்லாம் லைட்டாக இது பண்ணி விடுங்க. ஏன்னா அப்போ தான் உடையாமல் வெளியே எதுவும் வராமல் இருக்கும். இந்த மாதிரி கோட்டிங் போட்டிங்க அப்படின்னா. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி இப்போ நான் பண்ணிட்டேன். ஸோ இதே மாதிரி மீதி இருக்கிறது எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணிக்கிறேன். இப்போ உங்களுக்காக காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி நான் ரெடி பண்ணிட்டேன். ஆயில் வந்து ரொம்பவே நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ ஆயில் ஹீட் ஆனதில் நான் இதை போடுறேன். இப்போ பாருங்கள், ஆயில் வந்து நல்லா ஹீட்டாக இருக்குது. போட்டோடனே வந்துட்டு நல்லா இதாகிடுச்சு. ஸோ இதை போட்டுட்டு 2 மினிட்ஸ் இருந்தால் போதும். நல்லா வந்துட்டு அதனுடைய 2 பக்கமும் வந்து வெந்துடும். இது வந்துட்டு ஆயில் வந்து லோவில் இருந்துச்சு அப்படின்னா ஹீட் ஆகலை அப்படின்னா நீங்கள் திருப்பி போடுற மாதிரி வரும். இது வந்து ஆயில் வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்குது. ஸோ 2 பக்கமும் வந்து நல்லாவே வெந்துருங்க. இல்லை ஆயில் டீப் ஃப்ரை பண்ண தேவையில்லை அப்படின்னா தோசைக்கல்லில் கூட லைட்டாக ஆயில் விட்டு 2 பக்கமும் வேக வச்சு கூட எடுத்துக்கலாம். ஸோ டீப் ஃப்ரை பண்ணுறதுனாலும் பண்ணிக்கோங்க, இல்லை லைட்டாக வந்துட்டு தோசைக்கல்லில் போட்டு எடுக்கிறனாலும் எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் டீப் ஃப்ரை தான் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நல்லா 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சு. நல்லா கிறிஸ்பியாக மொறுன்னு நல்லாவே வந்திருக்கு. இப்போ இதை வந்து இன்னொரு பிளேட்டுக்கு வந்து நான் மாற்றிக்கிறேங்க. இதே மாதிரி மீதி இருக்கிறதையும் நான் போட்டிருக்கேன். ஆயில் வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கும் போது ஹை ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணாதீங்க, கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள். ஹை ஃப்ளேம்லேயே இருந்துச்சு அப்படின்னா அதனுடைய ஸ்ட்ரக்சரே வந்து மாறிடும்.
இப்போ பாருங்கள் இந்த மாதிரி திருப்பி பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சிரும் ரெண்டு பக்கமும் வந்து நல்லா வெந்துருச்சு. ஸோ அவ்வளோதாங்க. இப்போ பாருங்கள் நம்மளுடைய வெஜிடபிள்ஸ் கட்லெட் ரெடியாக இருக்குது. இப்போ இது கூட நான் டொமேட்டோ சாஸோடு வச்சுருக்கேன். இந்த டொமேட்டோ சாஸும் நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோட லிங்க்கும் ஐகானில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ நம்மளுடைய சுவையான ருசியான வெஜிடபிள் கட்லெட் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுத்து அசத்துங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வர பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேலும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.